Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்ட்டு செகண்டாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்க எல்லா ஃபோல்டருமே வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட இமேஜஸ் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு நான் இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரைஸஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரைஸை வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கிட்டே கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு அகைன் பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு இந்த ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு நேராக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணுன்றதுக்காண்டி தான் வந்துட்டு ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த பிளேஸ்க்கு நேராக இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜுக்கு வந்துட்டு நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் இமேஜுக்கு மூவ் பண்ணுங்கள். நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேனா இல்லை, அப்போ வந்துட்டு தேர்ட் இமேஜுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ வந்துட்டு தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸ்மால் டியூரேஷனில் வந்துட்டு ஒரு 4 பீட் மார்க் வரும், அதுக்கெலாம் நான் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு பேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ அகைன் வந்துட்டு இந்த இமேஜுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன், பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த டெக்ஸ்ட்டை பார்த்து தான் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, கரெக்டாக வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்க பிளேஸ்லலாம் வந்துட்டு நான் இமேஜ் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. செகண்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட் எஃபெக்ட்க்கு வந்துட்டு ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு டெக்ஸ்ட்டுக்கு நேராக உள்ள இமேஜுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு எதுக்கு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எம்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இமேஜ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்துட்டு எம்டியாக இருக்க பிளேஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும்.
வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.